பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலில் தான் வந்து மறு வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டு, ஒரு தென்னை மரத்து வண்டு சொல்லலாம், அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. முதல் தப்பாக அந்த பேஷண்ட் மேலே காலில் 20 வருஷமாக ஒரு கட்டி இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அது என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை ரேண்டமாக ஒரு சலூனுக்கு போயிட்டு அந்த கட்டியை ரிமூவ் பண்ண பார்ப்பீங்களா? ரெண்டாவது தப்பாக அந்த பார்லர் ஓனர் மேலே. சரி, அவங்க தான் ஏதோ தெரியாமல் நம்ம கிட்ட வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளாவது அந்த கட்டி என்னன்னு நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பணுமா இல்லையா? சரி, வந்துட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அறுத்து விட்டுருவோம்னு சொல்லி அவங்களும் அதை அறுத்துட்டாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த கட்டிக்கு அவங்களே மருன்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு தென்னை மரத்து வண்டுன்னு ஒரு பெட் நேம் வேற வச்சு அதை அறுத்து காமிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, தோலுக்கு மேல வரக்கூடிய கட்டி எல்லாமே மரு கிடையாது. தோல்ல வரக்கூடிய கட்டிகள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒரு சிலது பயப்பட தேவையில்லை, சிலது ரொம்ப ஆபத்தான கட்டிகளாகவும் இருக்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி ஒருத்தர் 20 வருஷமா ஒரு கட்டி இருக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா நாங்க அதை பயாப்சி பண்ணி லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அது என்ன மாதிரி கட்டி அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஃபர்தரா அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா இதெல்லாம் பார்ப்போம். ஒரு டாக்டர் இல்ல, அதை பத்தி ப்ராப்பர் நாலேஜ் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்டி எல்லாம் கை வைக்காதீங்க. இதை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட அவங்கள ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் பேஷன்ஸ் நீங்களும் ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும். ரேண்டம் சலூன் ஆர் பார்லர்ல போய் இந்த மாதிரி கட்டிக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க.